மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. முதல்ல நான் இதை தெளிவுபடுத்திடுறேன், ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. எதுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக அந்த தலைவர் விஜய் அவரோட விவாதத்து சம்மந்தப்பட்ட விஷயம் பப்ளிக் டொமைனில் எடுத்து விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. கோர்ட் டொமைனில் இருக்கிற ஒரு விஷயம் பப்ளிக் டொமைனுக்கு எப்படி வருது? 17 பக்கம் 18 பக்கம் அஃபிடவிட் எடுத்து போட்டு விவாதிக்கிறாங்க. இதை பற்றி நீ பேசு ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னுடைய தலைவர் எனக்கு ஒரு அரசியல் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அந்த சேனலில் 1000க்கும் மேற்பட்ட பதிவுகள் இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பேன். எந்த ஒரு அரசியல் தலைவரோட கருத்தோட நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன். எப்படி என் தலைவரை பற்றி இப்படி பேச முடியும்னு கேட்டிருக்கேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் தாக்கினது கிடையாது. எந்த ஒரு தனிப்பட்ட அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து விவாதிக்கிறது என்னுடைய வேலை கிடையாது, என்னுடைய நோக்கம் கிடையாது. என்னுடைய தலைவர் எனக்கு இந்த அரசியலை கற்றுத்தல்ல. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இது இரு மனங்கள் சம்மந்தப்பட்டது. அந்த 2 மனமும் இப்போ பொது வழியில் இந்த விவாதம் நடக்கும்போது 2 பேருக்குமே கஷ்டமாக இருக்கும். இந்த 2 பேரில் யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ண வேண்டியதில்லை, கோர்ட்டு முடிவு பண்ண வேண்டியது. கோர்ட்டில் அவங்க போயிட்டு சண்டை செய்கிறாங்க. தலைவர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இவங்க 2 பேரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த நிகழ்வை பார்க்குறாங்க. 2 பேரோட தனிப்பட்ட நிகழ்வை நான் மதிக்கிறேன், தனி உரிமையை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் அமைதியாக கடந்து போகிறது தான் இந்த 2 பேருக்குமே நான் செய்கிற பேருதவியாக இருக்கும். ஸோ இதை பற்றி விவாதிக்க வேண்டாம். இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இதுவரை செஞ்சது கிடையாது, இனியும் செய்ய மாட்டேன். இது 1. இப்போ 2வது இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது நம்ம தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவார் 1967 தேர்தல், 1977 தேர்தல்னு சொல்லுவாங்க. இப்போ வேலூரில் சொல்லும் போது 50 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற தேர்தல், இந்த மாதிரி தேர்தல் இனிமேல் நடக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. சும்மா பூச்சாண்டி காட்டுறதுக்கு இந்த விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் சொல்லலை. உண்மைக்குமே இதை பற்றி தேர்தல் ஆணையம் சில தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் சொன்னது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய தாக்குதல், இப்போ நடக்கக்கூடிய சினாரியோ, இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இந்த தேர்தல் தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி மிக முக்கியமான தேர்தல். ஒன்றே தெளிவாளமா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையத்தோட தரவு அடிப்படையில் இதை சொன்னாரா, இல்லை உண்மைக்குமே இந்த ரிசர்ச்லாம் பண்ணி தான் கட்சி ஆரம்பிச்சாரா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தேடி பார்த்தா உண்மைக்குமே இவ்வளோ பெரிய ரிசர்ச்லாம் அவர் முன்னாடியே பண்ணதுனால தான் 2026 குறி வச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ விட்டா எப்பயுமே இல்லைங்கிறது நம்ம தலைவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். 2வது என்னத்தை தலைவர் விஜய் அவர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ சார் ப்ராசஸுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட வாக்காளர்கள் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,68,00,000 பேர் இருக்காங்க. இந்த 5,68,00,000 பேர்ல ஆண் வாக்காளரோட பெண் வாக்காளர் அதிகமாக இருக்காங்க. இதில் 3வது மிக முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, 18 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ள 12,50,000 பேர் இருக்காங்க, 50,000 பேர் இருக்காங்க. அதில் மிக முக்கியமாக 19 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ள 1,05,00,000 பேர் இருக்காங்க. இந்த 1,05,00,000 பேர் முதல்ல ஓட்டு போட போகிறாங்கல்ல 12,00,000 பேர், இது 2 பேரையும் சேர்த்திங்கன்னா 1,15,00,000 பேர். அதாவது தமிழகத்தில் 5 கோடி வாக்காளர்கள் இருந்தாலும் எப்படியும் 100% போலாக போகிறதில்ல, ஒரு 80% போலாகுதுன்னு வச்சுக்கிட்டா கூட இந்த 80ல் 1 மடங்கு இளைய சமுதாயம். இளைய சமுதாயம் என்ன முடிவெடுக்க போதோ அதுதான் இந்த தேர்தலோட ரிசல்ட்டு. அதனால தான் அத்தனை பேரும் இந்த இளைய சமுதாயத்தோட ஆண்கள் பெண்களை குறி வச்சு அரசியல் பண்ணுறாங்க. குறிப்பாக இளைய சமுதாயம், நடுத்தர வயது இருக்கக்கூடிய பெண்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தேர்தலில் ஆட்சிக்கு யார் வர போறா, அதிகாரத்துக்கு யார் வர போறாங்கிறத தீர்க்கமா முடிவு செய்ய போறாங்க. இதுல நம்ம 2வது உடைச்சு பேசினாதான் சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ யூடியூப்ல இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், டிஎம்கே ஆடு கூட இந்த வீடியோவில் ஓடலாம். இதுக்கு எனக்கும் தொடர்பு இல்லை. டிஎம்கே பார்த்தீங்கன்னா எங்கெங்க டிவிகே காரங்க இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் ஆடு போட்டு அந்த இளைய சமுதாயத்தை தன் பக்கம் திருப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்ஸ்டாக்கு போனாலும் அங்கே டிஎம்கேவோட அந்த விஷயங்கள் இருக்கும், அந்த ப்ரமோஷன்ஸ் இருக்கும். நீங்க எங்க திரும்பினாலும் இந்த இளைய சமுதாயம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் ஸ்டாலின் அவர்களை கொண்டு போனோம், உதயநிதி அவர்களை கொண்டு போனோம் அப்படிங்கிறதுல திமுக தெளிவா இருக்கு. ஆனால் இந்த இளைய சமுதாயத்திட்ட ஆல்ரெடி ரொம்ப தெளிவாக ரீச் ஆன ஒரு தலைவர் தான் தலைவர் விஜய் அவர்கள். இந்த இளைய சமுதாயத்தை தலைவர் விஜய் அவர்கள் நம்புறாங்க, தலைவர் விஜய் அவர்களை இந்த இளைய சமுதாயம் நம்புது. ஏன்னா இந்த முறை விட்டோம்னா நாங்கள் 20 வருஷத்துக்கு கஷ்டப்படணும், ஒரு முறை நாங்கள் தலைவர் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்துட்டோம்னா 20 வருஷத்துக்கு தேவைப்படுற மிக முக்கியமான அரசியலை கொடுத்துருவார். ஏன்னா இந்த 20 வருஷமும் இந்த தேர்தலை மிக முக்கியமாக அணுக போகிறது இந்த இளைய சமுதாயம் மட்டுமே. இது இளைய சமுதாயத்துக்கான தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த மாநிலத்தோட மிக முக்கியமான எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது எங்க தலைமுறை நாங்கள் முடிவெடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போ 3வது எங்க தலைமுறை ஏன் விஜய் அவர்களை ஆழமாக நம்புது அப்படிங்கிற அடித்து சொல்கிறேன்னா, ஸ்டாலின் ஐயாக்கும் எங்களுக்கு பெரிய பர்சனல் கனெக்ட் எதுவுமே இல்லை. அடுத்து நம்ம எடப்பாடி ஐயாவை எடுத்துக்கிட்டா, எடப்பாடி ஐயாவெல்லாம் நாங்கள் நம்ப தயாராகவே இல்லை. ஏன் தெரியுமா? ஆக்சுவலாக அவர் சொல்கிற எதுவுமே நம்புறமா இல்லை. முதல்ல அவர் என்ன சொன்னார்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அந்த அட்டை அடிப்படையில் நான் 10,000 ரூபா காசு கொடுப்பேன். எதுக்கு ஐயா கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் கருணை தொகை கொடுக்குறோம், நைட்டு போய்ட்டு அறிக்கையில் உதவித்தொகைன்னு மாற்றினாரு. இதோட காரணகத்தா என்ன சொல்கிறான்னா, வரி உயர்வு அதிகமாகிடுச்சு, விலைவாசி அதிகமாக இருக்குது, அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் செய்கிறோம்னு சொல்கிறார். எப்படியா நீங்கள் கொடுப்பீங்க எதுன்னு கேட்டால் வரியை போட்டு கொடுப்போங்கிறாங்க. எதுக்கு நீங்கள் பணம் கொடுக்கறதா முதல்ல சொன்னீங்க
பார்த்தீங்கன்னா வரி அதிகமாயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ வரியை போட்டு எங்கள்கிட்ட பணம் கொடுக்குறீங்களே, இது என்ன அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறோம். மக்கள் உங்களுக்கு வரி கொடுத்தா மக்களுக்கு மறுபடியும் சேவை கொடுங்க, மக்களுக்கு மறுபடியும் வரியே திருப்பி கொடுத்தா எதுக்கு நாங்கள் உங்களுக்கு வரி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இளைய சமுதாயம் கேட்குது. ரெண்டாவது மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதில் 20,000 கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்குது. ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் செயல்படுத்தணும்னா 1 லட்சம் கோடி பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக தேவைப்படும். ரெண்டாவது தமிழ்நாடு இப்போ 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிற தமிழ்நாடு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு 1 லட்சம் கோடிக்கு தேவைப்படுற பணத்தெல்லாம் நான் தருவேன், மீனவர்களுக்கு இதை தருவேன், பெண்களுக்கு வந்து இதை தருவேன், நீங்கள் +2 படிக்கும் போது இதை தருவேன், படித்து முடிச்ச பிறகு இதை தருவேன்னு சொல்லி பணமா இங்கே சேர்க்குறீங்களே, எங்கேயா உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. வருவாய்க்கும் செலவுக்கும் நடுவே இங்கே பெரிய ஷார்டேஜ் 44,000 கோடி இருக்காதா சொல்கிறாங்க. இந்த வருவாய் ஷார்டேஜ் கடன் இருக்குது, இது போக எங்களுக்கு வரியை போட்டு மறுபடியும் எங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு எதுக்கு ஐயா அந்த காசு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத இந்த இளைய சமுதாயம் கேள்வி எழுப்புது. அடுத்து தெரியும் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானண்ணன் சொல்கிற எதுவுமே இந்திய அரசியலமைப்பு உட்பட்டு இருக்காது. ரெண்டாவது மிக முக்கியமாக போனீங்கன்னா அவர் சொல்லப்படுற அந்த ஆட்சி வரைவு அறிக்கைன்னு சொல்கிறார்ல, அதை செயல்படுத்தணும்னா எடப்பாடி ஐயா 1 லட்சம் கோடி அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்ல. சீமானண்ணன் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னா தமிழ்நாட்டில் 5 மடங்கு பணம், தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய அந்த 3 லட்சம் கோடி பட்ஜெட்டோட 5 மடங்கு பணம் இருந்தால் தான் அந்த சீமானண்ணன் சொல்கிற விஷயங்கள் அத்தனையுமே அந்த செயல்பாட்டு வரைவுன்னு சொல்லி உருட்டுறாருல, அந்த வரைவை செயல்படுத்த முடியும். ஏன்னா அவர் ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, அதனால அந்த வரைவை செயல்படுத்த போகிறதில்ல. அவர் எப்படி வேணால் விளாடலாம், ஏன்னா அவர் கிரவுண்டு தனி கிரவுண்டு, அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். இங்கே ஸ்டாலின் ஐயா, எடப்பாடி ஐயா, அந்த பக்கம் சீமானண்ணன், இந்த 3 பேரையுமே இந்த இளைய சமுதாயம் பெருமளவு நம்பலை. ஆனால் தலைவர் விஜய் அவர்களை ரொம்ப தெளிவாக நம்புறாங்க. சினிமா விட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு, அரசியல் களத்தில் சேவை செய்வேன்னு சொல்கிறாரு. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிர்வாக தவறுகளை சுட்டி காட்டுறாரு, நிர்வாக தவறுக்கு தீர்வு சொல்கிறாரு, நிர்வாகத்துக்கு பரிந்துரை கொடுக்குறாரு. இவட்ட ஒரு தடவை நிர்வாகம் இருந்தால் என்ன அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் ஒரு தடவை மாற்றி தான் குத்துவோமே, குத்துனா என்னதான் ஆக போகுது, திமுக அதிமுக அதிமுக திமுக, ஏன் ஒரு தடவை வேற ஆள் வந்தால் என்ன அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய கிளாரிட்டியில் இளைய சமுதாயம் போயிருச்சு. அதனால தான் இந்த எலெக்ஷன் ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷனாக இருக்குது. இப்போ நம்ம மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த இளைய சமுதாயம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்திகள் வரும், அங்கங்கெல்லாம் ஆடு வரும், அங்கங்கெல்லாம் வந்து மிக முக்கியமாக உங்களை வந்து ஒரு நெகட்டிவ் செய்தியை போட்டு அது தப்பு இது தப்பு, நம்ம ஒருத்தரை நம்புகிறோம்ல, அந்த ஒருத்தரை நம்பியே செய்திகளை சுற்றுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லக்கண்ண ஐயா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த நல்லக்கண்ண ஐயா இறந்து போகும்போது தலைவர் விஜய் அவர்கள் போய் மரியாதை செலுத்துகிறாங்க. எடப்பாடி ஐயா போனாரா? ஏன் இந்த கொஸ்டினை இந்த ஊடகங்கள் கேட்கவே இல்லை. எடப்பாடி ஐயா போய் என் மரியாதை செலுத்துகிறார். ட்விட்டரில் அவர் வந்து போட்டாப்பில். ஆனால் விஜய் அண்ணா இதை செய்யாமல் இருந்திருந்தா இந்த ஊடகங்கள் அத்தனை பேரும் விஜய் ஏன் நல்லக்கண்ணு அவர்களோட இறப்பு கூட போல இரங்கல் தெரிவிக்கலை அப்படிங்கிற கொஸ்டினை கேட்பாங்க. ஏன்னா எல்லா கொஸ்டினும் இந்த இளைய சமுதாயம் நம்புற விஜய் அண்ணாவை நோக்கி தான் கேட்பாங்க. அதிகாரத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் கேட்க மாட்டாங்க, இப்போ அதிகாரத்தில் இருந்தால் ஸ்டாலின் ஐயாவையும் கேட்க மாட்டாங்க. அதிகாரத்துக்கு வர முயற்சிக்கிற விஜய் அண்ணாவை சுற்றி தான் இந்த அரசியல் களத்தில் அத்தனை விஷயமும் போகும். ஏன்னா விஜய் அண்ணா தான் பொருளை அவரை சுற்றியே அந்த அரசியலை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த இளைய சமுதாயம் கவனிக்கும். ஏன்னா இந்த இளைய சமுதாயம் பார்த்தா மட்டும்தான் இந்த ஊடகங்களுக்கு வியாபாரம். ஊடகங்களோட வியாபாரம் காரணமாக விஜய் அண்ணாவை சுற்றுறாங்க. விஜய் அண்ணாவை குற்றவாளி கூண்டில் ஒவ்வொரு நிகழ்வு வரும்போதும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களை ஏற்ற வேண்டிய இடத்துல விஜய் அண்ணாவை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏற்றி நீ சொல்லு, நீ ஏன் பேசல ஐயா, அவர் கவினுக்கு வந்து மிக முக்கியமாக ஆவண சட்டம் கொண்டு வரலையா, அவரை கேளுங்கய்யா. எடப்பாடி ஐயா கவினோட வீட்டுக்கு 5 கிலோமீட்டர் வரைக்கும் பக்கத்து வரைக்கும் போனார். ஆனால் எடப்பாடி ஐயா அந்த கவினோட வீட்டுக்கு போலையா, அதை பற்றி கேளுங்க. என் கட்சியில் வந்து முதல் அறிக்கையே ஜாதி ஆவண கொலைக்கு எதிராக தடுப்பு சட்டங்கிற வார்த்தை தான் என் கட்சியில் முதலே வந்துச்சு. என் கட்சியோட ஸ்டாண்டை ஆதவர்ஜுனா மூலமாக எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க. என் தலைவர் பேசாமே இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, தன் கட்சிக்காரனை வச்சு ஒரு ஸ்டாண்டு சொல்லும் போதும் அவரை சுற்றியே இந்த அரசியல் களத்தில் வந்து நீங்கள் பெரிய விவாதம் நடத்துறீங்க. யார் செய்யணும் யார் பண்ணணுங்கிற விவாதத்தை பண்ணவே மாட்டீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கேட்க மாட்டோம். விஜய் தான் கொஸ்டின். ஒவ்வொரு முறையும் அவரை மட்டுமே நாங்கள் குற்றவாளி கூண்டில் ஏற்றுவோம், வேற யாரையும் ஏற்ற மாட்டோம். ஏன்னா வேற யாரையும் நீங்கள் நம்புறதில்லை. ஆல்ரெடி அவங்களாம் குற்றம் பண்ணவங்களா பார்க்குறீங்க, இவரை தான் உத்தமராக பார்க்குறீங்க. ஏற்றிக்கிட்டே இருப்போம், வர ஏற்றிக்கிட்டே இருந்தால் தான் டிஆர்பி கிடைக்குங்கிறதுல இந்த ஊடகங்கள் இந்த வேலையை பார்க்குறாங்க. ஏற்றுறதுக்கு தேவைப்படுற காசை இந்த பெரிய குரூப் இருக்காங்கல்ல அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி இந்த எலெக்ஷன் நடக்கும்போது நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவாக நம்ம தலைவர் விஜய் அவர்கள் இருக்கும்போது அவரை மையப்படுத்தி இந்த தேர்தல் களம் சுழலுது. மற்றபடி இதில் நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் நினச்சா நான் நினச்சா இந்த எலெக்ஷனில் மாற்றம் வரும். நம்ம தலைவர் வெற்றி பெறதுக்கு நீங்கள் நம்மளை மாதிரியே இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு 50 லட்சம் பேர் அது மட்டும் இருந்தால் போதும் நம்ம தலைவர் முதலமைச்சர். நீங்கள் ஒருத்தர் இல்லை, நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணால் கூட நம்மளோட ஆட்சி தான் அடுத்த ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ தலைவர் எதையும் சும்மா சொல்லலை, ஆதாரத்தோட தரவோட சொல்லியிருக்கார். தன்னம்பிக்கையோடு இருங்க, நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் நம்ம கடந்து வருவோம், தன்னம்பிக்கையோட இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வோம், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற பதிவோடு இந்த பதிவை நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவி கேஸ் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.